அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய கமல் அவர்கள் நடித்த திரைப்படம் நாயகன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பிரபலமான வசனம் ஒன்று உண்டு. நம்முடைய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய வசனம், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன் அப்படின்னு அந்த கமல் கதாபாத்திரம் வேலு நாயக்கர் பேசுவார். அது இன்றைக்கி கூட நம்ம ஊடகங்கள்லாம் பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவனை நிறுத்த சொல், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா, அவன் பண்ணுறான் அதான் நான் பண்ணுறேன், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன் என்று கேட்கிற அந்த வசனம், இது ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம், இது சராசரி மனிதர்களுடைய இயல்பு. நீ ஏன் தப்பு பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த தப்புக்கான காரணத்தை அடுத்தவங்க பேரில் போட்டுடுறது. ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களும் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது மூலமாக தன்னுடைய தவறு ஒரு வகையில் நியாயப்படுத்தப்படுவதுன்னு மனித மனம் நினைக்கிறது. நான் பசங்கக்கிட்ட கூட ஏன்டா ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு கேட்டால், கிளாஸில் 20 பேர் ஃபெயில் தெரியுமா அப்படின்பா. ஜாய், நீ ஏன்டா ஃபெயிலுன்னு தான் கேள்வி. 20 பேர் பாஸ் ஆனால் என்ன, ஃபெயில் ஆனால் என்ன? தான் கூட அதே மாதிரி மற்றவர்களும் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது மூலமாக மனம் ஒரு போலியான திருப்தியில் ஆழ்கிறது. ஆனால் காந்தியடிகள் சொல்லுகிறார், நீங்கள் வெளியே ஏற்படுத்த வேண்டும்னு நினைக்கிற மாற்றத்தை முதலில் உங்களிடம் இருந்து தொடங்குங்கள் என்கிறார். பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see outside என்று. வெளியில் அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னா பெர்னாட் ஷா தான் சொல்லுவார், எல்லோரும் அயோக்கியனாகி விட்டான் என்று சொல்லாதீர்கள், முதலில் நீங்கள் திருந்துங்கள், ஊரில் ஒரு அயோக்கியன் குறைவான் அப்படிங்கிறார். அப்போ நம்மிடம் இருந்து குப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க, ஊரில் எல்லாம் குப்பை போடுறானுங்க, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத நாம் முதல்ல குப்பை போடுறதை நிறுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மிடம் இருந்து தொடங்குகிற பொழுது அல்லது நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் வெளியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அடிப்படை முதல் அடியை நாம் எடுத்து வைக்கிறோம் என்று அர்த்தம். பெரியவர் சத்தியமூர்த்தி அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் காரில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கூட இவர் நண்பர் செங்கல்வராயன் அவரும் இருக்கிறார், காரில் போய்கிட்டே இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து திருச்சி நோக்கின்னு வைங்களா, அது மாதிரி தான் ஒரு இடம். அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. வழியில் சிற்றுண்டி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நிறுத்துகிறாங்க. அப்போ பின்னால் இருந்த அந்த செங்கல்வராயன், நீங்கள் இறங்க வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இறங்கினா கூட்டம் கூடிருங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் முதல்வராக இருக்கிற நேரம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க போனார். அப்புறம் பார்சல் கட்டி எடுத்துகிட்டே வந்தார். கார் புறப்பட்டுடுச்சு, காரில் சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவர் கேட்குறார், அதுக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு. டிஃபன் வாங்கினமே, இதுக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு அவர் கேட்குறார். அவர் சொன்னார், இல்லைங்க நீங்கள் காரில் இருக்கிறீங்கன்னு சொன்னேன். அவர் உடனே இல்லை அதெல்லாம் வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம், அப்படியே இலவசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒன்றும் வாங்கலைங்க அப்படின்னார். இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? முதல்ல காரை திருப்பு. ஏன் என்ன இல்லை, அவரு தான் கொடுத்தாரு, என்ன ஆச்சு? இல்லை, இது மாதிரி இலவசமாக ஒருத்தர் கொடுத்தாருன்னா அப்புறம் நமக்கு எல்லாரும் இலவசமாக செய்யணும்னு நாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். யாராவது ஒருத்தர் அதுக்குரிய விலையை நியாயமாக கேட்டால் கூட நீ எங்கிட்டே கேட்குறியா அப்படின்னு நமக்கு தேவையில்லாத ஒரு எண்ணம் வரும். முதல்ல அவருக்கு உரியது என்னவோ அந்த தொகையை கொடுத்துட்டு நம்ம மேலே பயணத்தை தொடரலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்கள். ஒரு விஷயம் வெளியில் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு தானே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் காந்தியடிகள் சொல்லுகிறார், பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see outside என்று. ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். அந்த காலத்தில் ராஜா வேட்டையாட போகும்போது நம்ம வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற ஒரு அருமையான இந்திய வரலாற்று நூல், அதை நம்முடைய கார்ட்டூனிஸ்ட், பிரபல கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்கள் தான் எழுதினார்கள். நீங்களும் படிச்சிருப்பீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக ஜனரஞ்சக நடையிலே நம்முடைய இந்தியாவை ஆண்ட இந்த இஸ்லாமிய மன்னர்கள், செங்கிஸ்கான்லேருந்து அதில் தொடங்கும், அலெக்சாண்டர்லேருந்து தொடங்கி கடைசி இஸ்லாமிய மன்னர் பகதூர் ஷா வரைக்கும் சுவாரஸ்யமான நூல் அது. அதில் ஒரு இடத்துல எழுதுகிற, அக்பர் வேட்டையாடுறதுக்கு போனார்னா ஏதோ ஊரையே ஒழிச்சு கட்டிக்கிட்டு எல்லாரும் மொத்தமாக காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குமா, அவ்வளோ பேர் பரிவாரங்கள் வேட்டையாடுவதற்காக போகிறார்கள் அக்பரோட. அந்த ராஜா அது மாதிரி போகிறாரு. அவ்வளோ எவ்வளோ நேரம் ஆனையும் சிங்கத்தையும் கரடியும் துரத்திக்கிட்டே போகுது. வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, பசிக்கும் இல்லை ராஜாவாகவே இருந்தாலும் பசி எடுக்குது. மத்தியானம் லஞ்சுக்கு அப்படி அரசருக்கு உணவுலாம் பரிமாறுறாங்க. ஆனால் அதில் உப்பு கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு பிரியாணின்னு வைங்களேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு இல்லை அப்படின்னா அப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு மனசு வராது இல்லை.
அதனால் அப்பா கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாருன்னா அந்த சமையல்காரர் தலையை சொரிஞ்சிட்டு நிற்கிறாரு. சுல்தான், இது மாதிரி அவசரத்தில் புறப்பட்டதில் உப்பு ஸ்டாக் இல்லை ராஜா, மன்னிக்கணும், தப்பாகி போச்சுன்னு அவர் பதறாரு. ஏன்னா அரசர் உப்பு கேட்டு இதுதான் துப்பு கட்டவனே உப்பு கூட எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கையை வெட்ட சொல்லிட்டாருனா என்ன முடிவு, யார் அரசர்கள் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாத. இவர் பயந்துக்கிட்டு நிற்கிறார். அக்பர் நல்ல மூடில் இருந்திருக்கிறார். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு சரி சரி போ, பக்கத்து கிராமத்துலேருந்து கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா, எனக்கு உப்பு போட்டு சாப்பிட்ணும் இப்போ அப்படிங்கிறாரு. இவர் போனார். அவர் அங்கேருந்து திரும்ப அங்கேருந்து வந்தார். இப்போ போட்ட உடனே இதுக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னார். இல்லை இதுக்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல, மணி கேட்குறீங்கன்னு சொன்னால் அவர் உடனே உப்பு கொடுத்தாரு அப்படின்ன உடனே அவர் சொன்னார், இல்லை இலவசமாக இப்படிலாம் வாங்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, இதுக்கு என்ன உண்டோ அதை போய் முதல்ல கொடுத்துட்டு வா அப்படின்னார். சுல்தான், நீங்கள் எப்பேற்பட்ட பேரரசர், ஒரு உப்புக்காகவா மக்களிடம் இருந்து நான் பணம் கொடுப்பது, இதெல்லாம் தேவையே இல்லையேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜா இலவசமாக உப்பை வாங்கினா மந்திரி ஊரையே வாங்கிடுவாருன்னு இந்தியாவில் ஒரு பழமொழி இருக்குது, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். இலவசமாக உப்பை கூட நான் வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்முடைய மன்னர் எல்லா வகையிலும் நேர்மையானவர் என்பது உப்பிலிருந்து தான் தொடங்குகிறது அப்படின்னு அக்பர் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு. அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும், தலைவர்களாக இருந்தாலும், அவர்களே அதை முன்மாதிரியாக இருந்து காட்டிய நாடு இந்த நாடு. அப்போ அவர்களை தேர்ந்தெடுக்கிற குடிமக்கள்ன்ற முறையில் நமக்குள்ளேயும் அந்த பண்பாடு இருக்க வேண்டும். இப்போ அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், கோடிக்கணக்கில் செலவழித்து ஏராளமான திட்டங்களை நமக்காக அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை அவர்களால் அறிமுகப்படுத்த முடியும், அதுக்குன்னு எவ்வளவு செலவழிக்கணுமோ அதை செலவழிக்க முடியும், அதை செயல்படுத்தவும் முடியும். ஆனால் தொடர்ந்து அது நன்றாக நடைபெறுவதுங்கிறது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அது சத்துணவு திட்டமாக இருக்கட்டும், அல்லது புதிய புதிய பாலங்கள் கட்டுவது, அப்புறம் புதிய புதிய பஸ் ஸ்டாண்ட், இப்போ இதில் வந்திருக்குது கிளாம்பாக்கம், அது மாதிரியான பஸ் ஸ்டாண்ட்லாம் புதுசாக கட்டி தருவது, சாலைகள் போடு, எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துவதுன்றது நாம் தான். நாம் அதை ஒழுங்காக பயன்படுத்தணும். இந்த இடத்துல குப்பை போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. தினமும் காலையில் நகராட்சியில் குப்பைகளை வாங்கிட்டு போகிறதுக்காக வராங்க அப்படின்னா உரிய வகையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து அதை முறையாக தர வேண்டியதுன்ற பொறுப்பு நம்முடையது தான். நாமளே எல்லா இடத்துலையும் குப்பையை போட்டுக்கிட்டு அப்புறம் ஊர் சரியில்லை, ஊர் தூய்மையாக இல்லை அப்படின்னா நாம் செய்ய வேண்டியதை செய்கிற பொழுதுதான் அரசு எடுக்கிற நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக செயல்படும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து நன்மையாகவும் அமையுங்கிற பொறுப்புணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அது மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்க வேண்டிய ஒன்று என்பது ஜனநாயகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் முக்கியமான தேவைப்படுகிற பண்பு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.